ஒரு அழகான உருவம் ஆன்மீக உருவத்தில் நிரந்தரமாக உள்ளது. புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர், மயிலிறகை தரித்திருக்கும் கிருஷ்ணரின் உருவம் நிரந்தரமாக ஆன்மீக உருவத்தில் இருக்கிறது. மாடுகளை மேய்க்கும் கிருஷ்ணரின் உருவம் நிரந்தரமாக ஆன்மீக உலகத்தில் இருக்குது. பௌதிக உலகத்தில் இந்த விஸ்வரூபம் என்பது தற்காலிகமான ஒரு தோற்றம் மட்டுமே. தேவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு என்பது இருக்கிறது. தேவர்களுக்கும் வயதாகுது. தேவர்கள் விஸ்வரூபம் பாத்தீங்கன்னா இது தற்காலிகமான உருவமாக கருதப்படுகிறது. இந்த விஸ்வரூபம் தோன்றுவதும் மறைந்துடுதுமா. தேவர்களும் புதுசா வேற ஒரு தேவர்கள் வருவார்கள். ஒரு தேவர்களை போனாலும் மற்றொரு தேவர்கள் வருவார்கள். இந்த விஸ்வரூபம் தோன்றி மறையக்கூடியது. ஆனா ஆன்மீக உலகத்துல நிரந்தரமான உருவங்கள் இருக்குது. அப்ப ராமர், கிருஷ்ணர், பலராமர், நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகா பிரபு, பிறகு நரசிம்மர் போன்ற பல்வேறு விதமான அவதாரங்கள் நித்தியமாக ஆன்மீக உலகத்தில் இருக்குது. அங்கிருந்து வரக்கூடியது அவதாரங்கள், தசாவதாரங்கள்.